அனைவருக்கும் வணக்கம். தமிழன் ராஜ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வரோம். அதுபடி பார்த்தோம்னாக்க 2010 நடந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 கேட்ட கொஸ்டின்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின், திருவிடையாட்டம் என்றால் என்னென்னு கேட்டிருக்காங்க. திருவிடையாட்டம் என்பது, இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, கோயில் வசம் இருக்கும் நிலம். இதுதான் திருவிடையாட்டம் என்று கூறப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக, எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது? இது எந்த சட்டமான 1935 இந்திய அரசு சட்டம். ஆப்ஷன் ஏல உள்ள இந்திய அரசு சட்டம் 1935. இதுதான் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்த சட்டம். 1935 கொண்டு வந்தாங்க. இது எப்போ அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1937 ஏப்ரல் 1 தான் இந்த சட்டம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ எப்போ பிரிக்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோமாக்க 1937 ஏப்ரல் 1 தான் இந்தியாவிலேருந்து பர்மாவை பிரித்தாங்க. அது சட்டம் எந்த சட்டத்தின் மூலம் பிரித்தாங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. இந்த பர்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மியான்மர். இப்போ இந்த மியான்மர்ன்ற பேரில் தான் இப்போ இந்த நாடை அழைச்சிட்டு வரோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, 1761 ஆண்டு 3ஆம் பானிபட்டு போரில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். கூற்று ஆர் அதனால் மராத்தியர் வளர்ச்சி தடைப்பட்டதை ஒழிய அவர்கள் அழிக்கப்படவில்லை. கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் எது சரியான என்று கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அதாவது 1761 ஆண்டு 3ஆம் பானிபட்டு போரில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அதனால் மராத்தியர்கள் வளர்ச்சி தடைப்பட்டதை ஒழிய அவர்கள் அழிக்கப்படவில்லை. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க, அடையாறில் இருந்த மெஞ்ஞான சபையை எதிர்கொண்ட பிரச்சனைகள் கேட்டிருக்காங்க. ஒன்று சமூக பிரச்சனைகள், 2வது சாதிய பிரச்சனைகள், 3வது அரசியல் பிரச்சனைகள், 4வது சமய பிரச்சனைகள். இல்லை எது சரியானது என்று கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் டி, அனைத்துமே சரியானவை. அனைத்துமே சரியானவை. அதாவது அடையாறில் இருந்த மெஞ்ஞான சபை எதிர்கொண்ட, அதாவது பிரமையான சபை, அதைத்தான் சொல்கிறாங்க. பிரமையான சபை எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஒன்று சமூக பிரச்சனை, அடுத்து சாதிய பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனை, சமய பிரச்சனைகள். இந்த அனைத்து பிரச்சனைகளையுமே இது எதிர்கொண்டது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, இது அப்போ 2010 கேட்ட கரண்ட் அஃபேர்ஸு. பிபா உலகக்கோப்பை கால்பந்து 2010 எங்கே நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்க. 2010 எங்கே நடைபெற்றுன்னு பார்த்தோமாக்க ஆப்ஷன் பி, தென்னாப்பிரிக்காவில் தான் நடைபெற்றுச்சு பிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. அடுத்து 2020 இப்போ ரீசெண்டாக பார்த்தோமாக்க 2022 கத்தாரில் நடந்துச்சு. கத்தாரில் இதில் யார் ஜெயித்தாங்கன்னா அர்ஜென்டினா தான் சாம்பியன் பட்டம் வந்துச்சு. அடுத்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோமாக்க 2026 கனடா, மெக்சிகோ, அப்புறம் யூஎஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த பிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்க போகுது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, பிப்ரவரி 2010 குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டு நடைபெற்ற இடம். இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏ, கனடா. ஒலிம்பிக்கில் 2 இருக்குது, குளிர்கால ஒலிம்பிக்கு, கோடைகால ஒலிம்பிக்கு. நம்ம ஃபேமஸானதுன்னு பார்த்தோமாக்கும் கோடைகால ஒலிம்பிக்கு தான் ஃபேமஸானது. இப்போ 2024 கோடைகால ஒலிம்பிக்கு நடந்துச்சு. கோடைகால ஒலிம்பிக்கு
சம்மர்னு சொல்லுவோம். சம்மர் 2024 பாரிஸில் நடந்துச்சு. அடுத்து 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது. இது வந்து கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி. இதுதான் ஃபேமஸ் ஆனது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா, அன்னி-பெசன்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக எந்த ஆண்டு இருந்தான்னு கேட்டிருக்கு. இதுக்கு ஆன்சர்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி 1917. அப்போ தான் 1917 தான் அன்னி-பெசன்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் இயக்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யாருன்னு பார்த்தோமாக்கா அவங்க தான் அன்னி-பெசன்ட். முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தோமாக்கா இந்திய பெண் வந்து சரோஜினி நாயுடு. இந்திய பெண் வந்து சரோஜினி நாயுடு. அவங்க எந்த வருஷம்னு பார்த்தோமாக்கா 1924. 1924 சரோஜினி நாயுடு இருப்பாங்க. அவங்க தான் முதல் இந்திய பெண் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவங்க. முதல் பெண் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தோமாக்கா அன்னி-பெசன்ட் 1917 இருப்பாங்க. அன்னி-பெசன்ட் வந்து வெளிநாட்டுக்காரங்க, அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. சரோஜினி நாயுடு வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. இந்த 2 மாநாடு ஏன் வச்சுக்கோங்க. 1917 வந்து அன்னி-பெசன்ட் இருப்பாங்க. 1924 வந்து சரோஜினி நாயுடு இருப்பாங்க. இவங்க தான் பெண் தலைவர்களில் முக்கியமானவங்க. முதல் பெண் பார்த்தோமாக்கா அன்னி-பெசன்ட். முதல் இந்திய பெண்ணுன்னு பார்த்தோமாக்கா சரோஜினி நாயுடு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்கா, 2009 ஆண்டு அமைதிக்காக நோபல் பரிசை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2009 அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர் வந்து அப்போது அமெரிக்க அதிபராக இருந்தவர் வந்து பராக் ஒபாமா. ஆப்ஷன் ஏல உள்ள பராக் ஒபாமா. இவர் தான் 2009 அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா, ஒளிவிலகல் எண் 1.46 கொண்ட ஒரு திரவம் கண்ணாடி பெட்டகத்தில் நிரப்பப்பட்டுள்ளது. ஒளி செங்குத்தாக அது மேற்பரப்பின் மீது படும்போது பெட்டகத்தின் வழியே ஊடுருவி செல்லும் ஒளி அளவானது. இது வந்து சயின்ஸ் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி வந்து 100%. இதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இந்தியாவில் போட்டிக்குழு செயல்பட்டு வரும் நாள். அதாவது இந்தியாவில் போட்டிக்குழு வந்து எந்த ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு முதல்னு பார்த்தோமா ஆன்சர் பார்த்தோமாக்கா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் உள்ளது மே 2009. இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த போட்டிக்குழு எப்போ அமைச்சாங்கன்னா 2002 போட்டி ஆணைய சட்டம் 2002 சட்டம் போட்டிருப்பாங்க. அப்போ 2003 வந்து ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இது எப்போ முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோமாக்கா 2009 மே மாதம்தான் இது முழுமையான செயல்பாட்டுக்கு வந்தது. இந்திய போட்டிக்குழு இது முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் போட்டிக்குழு செயல்பட்டு வரும் நாள்னு கேட்டமாக்கா 2009. இந்த போட்டிக்குழு சட்டம்னு கேட்டமாக்கா சட்டம் வந்து 2002. இதுதான் இப்போ போட்டிக்குழு செயல்பட்ட ஒரு நாள் வந்து ஆப்ஷன் சி மே 2009. மே 2009 இந்த போட்டிக்குழு செயல்பட்டு வருது. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்து இந்த 10 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.